செய்கைதான் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தருகிறது. அவனுக்கு இது புத்தக திருவிழா, நான் ஈரோடு மகேஷ், நான் டிவில தான் வந்திருக்கேன், ஒன்னும் தெரியாது, ஹாப்பியா இருக்கான. ஒரு குழந்தை மனப்பான்மையில் நீங்கள் வாழ்க்கையை அணுகினால் வாழ்க்கை எப்பொழுதும் வரமாகவே. பிசினஸ் யாரை பார்க்கறது, அப்ப புலம்பாத, அது எப்படி சார் புலம்பாம இருக்கு, வலிக்குதே, பைத்தியமா. வாழ்க்கையில ஒன்னா ஆமான்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு, ரெண்டுக்கு நடுவில் எப்படி இருக்க முடியும் வாழ்க்கையில? அல்பத்தனமான ஆசையில தான் மனுஷன் உசிரியா வாழும். நான் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது, யாரும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாது. எந்த மனிதன் அடுத்தவர்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறானோ அந்த மனிதனுக்கு மன வியாதி அதிகமாகி கொண்டே இருக்கும். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். இவரு வேங்கடம்னு ஒருத்தர் இதற்கா இத்தனை ஓட்டம்னு ஒரு புத்தகம், நான் நடுநடுல புத்தகத்தோட பேர்லாம் சொல்றேன், விருப்பம் இருக்கிறவங்க போய் தேடி படிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். விஜயா பதிப்பகம்னு நினைக்கிறேன். இதற்கா இத்தனை ஓட்டம், நல்லா ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு, வாழ்க்கையை பத்தி சொல்றது. அது அவர் சொல்றாரு, ஒரு இசையை இசைக்கும் பொழுதோ, நடனம் ஆடும் பொழுதோ, ஒரு விளையாட்டை விளையாடும் பொழுதோ அந்த செய்கை தான் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தருகிறது. அந்த செய்கை தான். நீ மியூசிக் பண்றியா, பாடுறியா, அது வாழ்க்கைக்கான அர்த்தம். விளையாடுறியா, அது வாழ்க்கைக்கான அர்த்தம். ஸ்விம்மிங் பண்றியா, நீச்சல் அடிக்கிறியா, அது வாழ்க்கைக்கான அர்த்தம். அதுதான் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை கொடுக்கிறதே தவிர வாழ்க்கைக்கென்று ஒரு தனிப்பட்ட அர்த்தம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. எவ்வளவு அழகான வாக்கியம். வாழ்க்கைக்கு என்ன தனிப்பட்ட அர்த்தம்? ஒண்ணுமே இல்லையே. ஒரு குழந்தைங்களை பாருங்க, சந்தோஷமா இருக்கும். அந்த பையன் உட்காந்துருக்கான் சிஸ்டர் பக்கத்துல, இப்படி போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கேன் பாருங்க, ஒரு பையன் 3வது ரோல. அவனுக்கு இது புத்தக திருவிழா, நான் ஈரோடு மகேஷ், நான் டிவில தான் வந்திருக்கேன், ஒன்னும் தெரியாது, ஹாப்பியா இருக்கான். அவன் ஏன் ஹாப்பியா இருக்கான்? இன்னும் வீட்டுக்கு போல, சந்தோஷமா இன்னும் வீட்டுக்கு போகல, சந்தோஷமா இருக்கேன், அவ்வளவுதான். அவனுக்கு என்ன ஏதாவது பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா தெரியல, ஃபுல்லா மூடி கிடக்கு, பரவாயில்ல. அவனுக்கு ஏதாவது கொடுக்குறாங்க, அது வச்சு சாப்பிட்டு அவனுக்கே ஜாலியா கிடக்கு. முடியாதப்ப என்ன பண்ணும்? முடியாதப்ப என்ன சார் பண்ணும்? தொந்தரவு பண்ணும், அழுவும். ஒரு குழந்தை மனப்பான்மையில் நீங்கள் வாழ்க்கையை அணுகினால் வாழ்க்கை எப்பொழுதும் வரமாகவே. மனுஷனுக்கு என்ன பிரச்சனைனா, முடியலனா கூட எல்லாத்தையும் இழுத்துட்டே போவான். என்னால முடியல, உட்காரு மாட்டான், கமா போட்டு போயினே இருப்பான். உடம்புல அவ்வளவு வலி சார், ரெஸ்ட் எடு. பிசினஸ் யாரை பார்க்கறது, அப்ப புலம்பாத, அது எப்படி சார் புலம்பாம இருக்கு, வலிக்குதே, பைத்தியமா. கரெக்டு தானே? எஸ் நோ, இது ரெண்டு தானே சார் வாழ்க்கையில் இருக்கணும். அது எப்படி எஸ்ஸுக்கும் நோக்கும் நடுவில் இருப்ப? வாழ்க்கையில் ஒன்னா ஆமான்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு, ரெண்டுக்கு நடுவில் எப்படி இருக்க முடியும் வாழ்க்கையில? அப்படியே போறது வர்றது, என்ன வாழ்க்கை? சலிச்சுக்கிறது கிடையவே கிடையாது. ஒரு குழந்தை மனப்பான்மையில நீங்க இருங்க, அதுதான் வாழ்க்கைய மிகப்பெரிய வரமா மாத்தோம். இன்னைக்கு மயிலாடுதுறையில ஒரு பள்ளி நிகழ்ச்சி முடிச்சுட்டு நான் வரேன். இந்த வைத்தீஸ்வரன் கோயில் தாண்டி அந்த பைபாஸ் ஏறுது, அழகா அருமையா போட்டுருக்காங்க. பைபாஸ்லாம் சூப்பரா இருக்கு. அந்த பைபாஸ் ஏறுது, அந்த ஏரி கொஞ்சம் தூரம் கார் வந்தோன்னு பாக்குறேன். அந்த ஊசி பாசி மணி விற்கிறவங்க, அந்த அந்த குடும்பம், அந்த சகோதரி குடும்பம், கணவன் மனைவி 2 குழந்தைங்க, டிவிஎஸ் எக்ஸல் பைக்கு, பழைய பைக்கு, வண்டி நிறைய ஜாமான். அந்த ஜாமானுக்கு மேல அந்த குழந்தை உட்கார்ந்துருக்கு. எப்படி? நான் தாண்டா ஐவேஸே போட்டேன். வாங்கடா டேய், அப்படியே காத்தடிக்குது. குளிக்காத அழுக்கு படிந்த முகத்திற்குள் தெய்வ கலை தெரிந்து கொண்டிருக்கிறது. ஏன் வாழ்க்கைய அவ்வளவு சிறப்பா அனுபவிக்குது. ரொம்ப நன்றிண்ணே. வாங்க வாங்க, இதெல்லாம் ரொம்ப க்ளோஸ் எனக்கு. எங்க பேசுறாலும் நேரம் மேடைக்கு வந்து போன் பண்றேன்னு போயிடுவாரு. அந்த கவலையப்பட மாட்டாங்க. இந்த இதான் மனுஷன், நான் இவருக்கு கை தட்டணுங்கிறேன். நான் இப்ப எதை பத்தியா ஒரு கவலையா? எனக்கு என்ன பயம்னா, இவர் என்ன பயம், இவர் நினைச்சு என்ன தெரியுமா பயப்படுவேன்? விஜய் டிவி ஷூட்டிங் நடக்கிறப்ப வந்துருவாரோன்னு பயப்படுவேன். கேமரா ஆன் இருக்கிறப்ப நடுவில் வந்து என்ன சார் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்கன்னா உங்க எனக்கு வேலை போயிடும். ஏதோ சார் சில பேர் இப்படி இருப்பாங்க, நமக்கு கடுப்பா இருக்கும். நம்மளை சுத்தி இப்படி வெகுளித்தனமா சில பேர் இருப்பாங்களே, நமக்கு கடுப்பா இருக்கும். நீங்க எவ்வளவு திட்டினாலும் அவங்க கவலையப்பட மாட்டாங்க. ஏன்? அந்த குழந்தை மனப்பான்மையை அவர்கள் கொல்லாமல் வைத்திருக்கிறார்கள்.
உங்களுக்குள்ள இருக்கிற குழந்தைய நீங்க கொன்றவே கூடாது. மிகப்பெரிய ஆளா இருக்கலாம் சார், அல்பத்தனமான ஆசையில தான் மனுஷன் உசிரியா வாழும். இங்க இருக்கிற எல்லாருக்கும் பெரிய பெரிய ஆசை இருக்கும், அது உங்களுக்கு சந்தோஷம் இல்லை. அல்பத்தனமான ஆசை தான் சந்தோஷம். எவனா தூங்கிட்டு இருக்கிறப்ப மூக்குக்குள்ள ஏதாவது ஒன்று ஓடுறது, பிடிக்காதவனை கொட்டி விட்டுட்டு ஓடுறது. சின்ன வயசுல பொம்பளை பிள்ளைங்க நல்லா மணல் சிற்பம் அப்படி பண்ணியிருக்கும், மலை மாதிரி. இந்த ஆம்பளை பசங்க அவங்களுக்கு ஆக்கி பழக்கமே இல்லை, அழிச்சுதான் பழக்கம். நல்லா அழகா கோயில் மாதிரி கட்டின கோபுரத்தை நீச்சிட்டு ஓடுவான், மூச்சிட்டு ஓடி சிரிப்பான் சிரிப்பான். தலையில இருந்து ரிப்பனை உழுவுறது. இந்த மாதிரி நீங்க அந்த பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் மாறிடுவான்னு நினைக்கிறீங்க? அவனுக்கு இன்னும் யார் தலையில ரிப்பனை உருவலான்னே இருக்கும். பொண்டாட்டி தலையில இருந்து உருவுனா தலையே போயிடும். அடுத்த பொம்பளை தலையில இருந்து ரிப்பனை உருவுனா மானம் போயிடும். இவர் ரிப்பனை உருவாமையே வாழ்க்கையில ஏங்கி செத்துருவான். அல்ப ஆசை தான். எனக்கு என்ன தெரியுமா அல்பாசை? எப்பயும் அந்த பெரிய நெல்லிக்காய் இருக்கு பாருங்க, பெரிய நெல்லிக்காய், அதுல உப்பு மிளகா அப்படி போட்டு தனியா அது பேப்பர்ல வச்சு கூடாது. இந்த உள்ளங்கையில கரெக்ட், சூப்பர்க்கா. இந்த உள்ளங்கையில இந்த உப்பு மிளகா அப்படி போட்டு வச்சுக்கணும் கையில. அந்த கை சுத்தமா பளபளன்னு ஏசியில் இருக்கக்கூடாது. வேர்த்து விறுவிறுத்து போய் அந்த உப்பு மிளகா அந்த பொடி நம்ம வேர்வியோட கலந்து ஒட்டி இருக்கணும். இந்த கையில ஒரு நெல்லிக்காய். அண்ணன் ஞாபகம் வந்து கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன் சாப்பிடலாம். இப்போ குழந்தை தூங்கிட்டான். வீட்டில் வந்திருக்காங்களானே? வந்திருக்காங்க. அதான் டீசெண்டான குடும்பம் எனக்கு தெரியும். ஏன்னா அந்த அம்மா தூக்காது, உடம்பு ஒழிக்க அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா என்ன சொல்லுது, 10 மாசம் நான் சொன்னேன், அப்புறம் நீ சொன்னடா போடா அப்படின்னு. இவங்க பாருங்களேன், இப்ப அந்த குடும்பம் வந்து ஒரே இடத்துல 3 பேர் உட்காந்து கிளம்பி போனாங்க. இந்த குடும்பம் எனக்கு இன்னும் பிடிச்சிருக்கு, தனித்தனியா உட்காருவோம். ஆனா என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா சேர்ந்த மாதிரி எந்திரிச்சிட்டாங்க தெரியாம. இப்ப இந்த கையில வந்து மிளகா பொடி, உப்பு மிளகா பொடி வேர்வையோட, இந்த கையில விளையாண்ட அந்த அழுக்கு தூசி படிந்த கரங்களோட நெல்லிக்காய். அந்த நெல்லிக்காய் அப்படியே போய் இட்லி அந்த மிளகா பொடி உப்பு மிளகா பொடிக்குள்ள போய் முத்தம் கொடுத்துடக்கூடாது. இந்த நெல்லிக்காய் அப்படியே தாவி போய் அதுல முத்தம் கொடுத்துடக்கூடாது. அந்த நெல்லிக்காய்க்கு முதல்ல நாம ஒரு முத்தம் கொடுக்கணும். சிறு எச்சில் ஒட்டி இருக்கும், அந்த எச்சிலோட போய் அதுல வைக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா அந்தி வானத்திற்கு பின் மறைந்திருக்கிற மரம் போல் அந்த நெல்லிக்காய் நமக்கு தெரியும். முதல்ல ஒன்று சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாருக்கும் வாழ்க்கையை நான் எப்படி அனுபவிப்பேன். முதல்ல சாப்பாட்டை கண்களால் சாப்பிடணும், அப்புறம் தான் கையில் எடுத்து வாய்க்குள்ள போடணும். சில பேர் ஜேசிபி மிஷின் மாதிரி அள்ளி போடலாம், வாங்கிக்குவாங்க. அப்புறம் அந்த அம்மா எப்படி சமைக்கும்? மண்ணு மாதிரி தான் சமைக்கும். நீங்க மண்ணள்ளி போடுற மாதிரி சாப்பிட்டா இந்த சோறே திங்கல, மண்ணை தான் திங்கிறேன். நம்ம மண்ணு மாதிரியே சமைப்போம். நல்லா சமைச்ச பொம்பளை எல்லாம் குறைச்சு மண்ணு மாதிரியே சமைக்கணும். ரசிக்கணும். முதல்ல கண்கள். ஒரு காஃபியா, அந்த நுர தள்ளி அந்த ஃபில்டர் காஃபி இருக்கா? எங்கடா பிறந்த நீ? எனக்காகவே இந்த டவரா செட்டுக்குள்ள வந்தேடா. சுகர் கரெக்டா இருக்குல்லடா, உன்னை நம்பி தாண்டா முதல் வாங்கிக்கிறேன். ஒருவேளை சுகர் சரியா இல்லைன்னா நான் மன உளைச்சலுக்கு ஆளாயிருவேண்டா அப்படின்னு நினைச்சு எல்லாமே சரியா இருந்ததுன்னா அப்படி கண்களை மூடி இந்த காஃபி கொடுத்த அத்தனை பேரும் வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டா வாழ்க்கை சொர்க்கம். வச்ச உடனே மாடு கஞ்சி தொட்டிகளை தலையை விட்டு உரியிற மாதிரி பன்னிக்குட்டி. ஈரோடு அந்த சைடு இந்த இதில் பன்னிக்குட்டி நிறையா இருக்கும். ஆக்சுவலாக பன்னிங்க ரொம்ப அழகு, கியூட்டாக இருக்கும். குட்டி பண்ணி அவ்வளோ அழகாக இருக்கும். எங்கள் அப்பா சொல்லுவார், அப்பா நான் சின்ன வயசில் அழகாக இருந்தேன்லப்பா அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். குட்டிங்க கூட இப்போ பன்னிங்க கூட குட்டியில் அழகாக தாண்டா இருக்கும் பாரு. தேவையான அவமானம் அப்படியே அப்படின்னு உறிஞ்சிட்டு அப்படி வச்சுட்டு போயிட்டு வரேன். அதனால தான் அந்த அம்மா காப்பி போடாமல் படுத்துக்குது. காலையில் கலைஞ்சு போட்டு தரும். பாராட்டணும்ல, பாராட்டுறதே இல்லை. அந்த நெல்லிக்காய் அப்படி பார்த்து அப்படி கடிச்சா அந்த உப்பு காரத்தோட துவரப்பு சுவையும் சேர்ந்து
அப்படியே சாப்பிட்றப்ப இப்போ நான் சொல்கிறப்ப நிறைய பேருக்கு வாயில் ஜொல்லு ஊறி இருக்கும், எனக்கு தெரியுது. ஒரு அக்காலாம் அப்படிங்குது. அதுதான் எங்களுக்கும் வேணும். அப்படி சாப்பிட்டோம்னா அது வாழ்க்கையில் இருக்கும். நான் பெரிய ஆள் ஆயிட்டேன், 4 பேரும் கூட போட்டோ எடுக்க வருவாங்க, நான் போய் எப்படி கையில் நெல்லிக்காய் வந்து உப்பு மிளகா பொடி வச்சு சாப்பிட்றதுன்னு யோசிச்சா நான் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாது, யாரும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாது. இன்னொன்று, ஹோட்டலில் சாப்பிட்றப்ப நிறைய பேர் குறை சொல்லுவாங்க, எப்படி சாப்பிட்றான் பாருங்க. நான் சொன்னேன், அப்போ அவன் இதுக்கு சாப்பிட்றேன். நிறைய பேர் ஹோட்டலில் சாப்பிட போனவங்களுக்கு என்ன வேலைன்னா, அங்கே பார்த்தீங்களா அடிச்சு நொவுத்தான், இந்த வயசில் எப்படி தான் இவ்வளோ சாப்பிட்றான்னு தெரியல. ஏன்டா இந்த வயிற்றுச்சல்னால தான் உன்னால் சாப்பிட முடியல. அந்த மனுஷன் எவனை பற்றியும் கவலைப்படாமல் 70 வயசுலையும் அன்லிமிட்டெட் மீல்ஸ் அன்டைமில் சாப்பிட்றாரு. காரணம் யார் மேலேயும் அவருக்கு வயிற்றுச்சல் கிடையாது. அவர் பாட்டு விளாசுற 3 முறை ரசம், 2 முறை வத்த குழம்பு கல்யாணத்துல, 1 முறை சாம்பார், எட்டி தயிர் இல்லையா, மோர 2 தடவை விடு, ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய், அதை தொட்டு அதில் வச்சு உழப்பி நடுவில் சாம்பார் விட்டு வத்த குழம்பு ஊற்றி அடிக்கிறான். பார்க்கறது வயிறு எரியும், எப்படி சாப்பிட்ற? இவனுக்கு 35 சுகர் இருக்கான். 70 ஒரு பிரச்சனை இல்லை, கம்பீரமா இருக்கு. ஏன்? எந்த மனிதன் அடுத்தவர்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறானோ அந்த மனிதனுக்கு மன வியாதி அதிகமாகி கொண்டே இருக்கும். எந்த மனிதன் எதை பற்றியும் கவலைப்படாமல், யாருக்கும் துரோகம் செய்யாமல், தன்னை நினைத்து மகிழ்ச்சியாக வாழ்கிறானோ அவன் சாப்பிடுகிற ஒரு வாய் சோறு கூட அமிர்தம். கவலை, அடுத்தவன் என்ன. வீடு கிராமரேசன் வச்சு ஒருத்தனை கூப்பிட்டா அவன் சொல்றான், கவனிச்சிங்களா பத்திரம்லாம் கரெக்டா இருக்காங்கிறான். ஏன்னா காலை வச்சோனையுமாடா வுட் ஒர்க் பண்ணிருக்குங்கிற, பார்த்து கரையா வந்துட போதுங்கிறான். டாய்லெட் கூட்டு போய் இது பாப்பாக்காக இந்த மாதிரி பண்ணேன் டிசைன்ல அப்படிங்கிற, தண்ணி வரும்ல, நல்லதே வராது கடைசி வரைக்கும். சில பேருக்கு நல்லதே தெரியாது. அவ்வளவு இறுக்கமா மனசை வச்சு நம்ம என்ன சாதிக்க போறோம்? நான் ஆஸ்கர் வைல்ட் சொன்னாரு, மனிதர்கள் 2 காரணங்களால் கஷ்டப்படுகிறார்கள். மனிதர்கள் 2 காரணங்களினால் கஷ்டப்படுகிறார்கள். ஒன்று, விரும்பியது கிடைத்ததால். மற்றொன்று, விரும்பியது கிடைக்காததால். விரும்பியது கிடைச்சாலும் பிரச்சனை. உதாரணம் கல்யாணம். ரெண்டுத்துக்கும் போகணும். அதனால பெர்னாஷா சொன்னார், வெளியில் இருப்பவர்கள், திருமணம் என்பது பூட்டி வைக்கப்பட்ட ஒரு அறை, வெளியில் இருப்பவர்கள் நாம் உள்ளே போக நினைக்கிறார்கள், உள்ளே போனவர்கள் வெளியில் வர நினைக்கிறார்கள். சந்தோஷமா இருக்கு. கல்யாணமே ஆகல, பொண்ணு இருந்தா சொல்லுங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் டார்ச்சர் தாங்க முடியல மச்சான். ஐயா, என் ஃப்ரெண்ட் அவன் ஒய்ஃபுக்கு கூகுள்னு பேர் வச்சிருந்தான். கூகுள் காலிங்னு வருது. நான் நினைச்சேன், என்னடா எனக்கு தெரியாம பெரிய இடத்துல வேலைக்கு சேர்ந்துட்டியா, கூகுள் காலிங் வருதுன்னு. என் பொண்டாட்டிங்கிறான். ஏன்டாங்கிறான், எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடறாடா. என்னால ஒண்ணுமே பண்ண, நடமாடும் மேப்டு அது. ஒருத்தன் ஏதாவது ஒன்று சொன்னா ஏதாவது ஒன்று ஞாபகத்துக்கு வந்துடும். சொல்லிட்டு சிரிக்கிறேன். அதுக்கு மாதிரி முதல்ல நான் சிரிச்சுக்கணும். அப்ப அவங்க என்ன நம்புவாங்கன்னா, பாரதி நல்ல ஜோக்கு நம்பிடுவாங்க. அது மனசை தயார் பண்றதுதான். முதல்ல நான் சிரிச்சுட்டேன்னா நல்லா சொல்ல போறாரா அப்படின்னு சிரிக்காம நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உருன்னு பாக்குறது. அதுக்காக ஒய்ஃப் கால் பண்ணியிருக்கா, இவன் அட்டன் பண்ணி சொல்லிச்சலாம் டிரைவிங்ல இருக்கேன்னு இருக்கான். இவன் இன்னொரு பிள்ளையோட நடந்து போய்கிட்டு இருக்கான். சொல்லிச்சலாம் டிரைவிங்ல இருக்கேன்னு இருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு பதட்டமே ஆகல, கடுப்பே ஆகல, சைடு மிரர்ல பாரு நான் வந்துட்டு இருக்கேன்னு இருக்கேன். கதம் முடிஞ்சது. இல்லைனாலும் முடிச்சுட்டு தான் அடுத்த வரையும் பார்ப்பேன். விரும்பியது நான் என்னோட தம்பி, என்னுடைய ஓட்டுநர் பன்னீர்செல்வம் இருக்கார், என்னுடைய சாரதி. நாங்கள் வண்டி வாங்குறப்ப நான் என்ன பண்ணுவோம்னா, கார் வாங்குறப்ப ஃபஸ்ட்டு ஒரு கோடு நானே போட்டுருவேன். அவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு ஏன் அடுத்தவன் கோடு போடணும்? ஒரு அல்ப ஆசை தான். நான் தான் சொல்கிறேன், அல்ப ஆசையில் தான் மனுஷன் வாழ்றான். அது ஒரு கோடு போட்டு எனக்கே சிரிப்பு. நானே ஃபஸ்ட்டு போட்டேன். அடுத்து ஒருத்தன் கோடு போட்டானா, சாரி சார் புது வண்டியில் கோடு போட்டேம்மா. என் கௌரவம் இல்லை, அது முன்னாடியே நடந்துருச்சு. இட்ஸ் ஓகே.
நல்ல கார்ல போகணும்னு ஆசைப்பட்டு வாங்குறான். ஓகே, அவர் ஆஸ்கர் வைல்ட் சொன்ன மாதிரி 2 விதத்துல கஷ்டப்படுறான். விரும்பியது கிடைச்சாலும் கஷ்டப்படுறான், விரும்பியது கார் வாங்கல கஷ்டப்படுறான். கார் வாங்கிட்டான்னு கார்ல உட்காந்துட்டு பதட்டப்படுறான். எவனாவது வந்து இடிச்சு போடுவானோ, கோடு போட்டுருவானோ. கார் பார்க் பண்ணிட்டியா? ஷேர் ஆட்டோல பாருங்க பாருங்க, சொர்க்கம். ஷேர் ஆட்டோல போறவன் வேர்த்து வலியும், கசகசன்னு இருக்கும், அக்னி வெயில், மழை, தண்ணி, ட்ரெஸ் மேல சேரடிக்கும். ஆனா மனசுல பாரம் இருக்காது. கார் வாங்கி ஏசி போட்டு நல்ல லக்ஸுரியா போறோம்ல, பக்கு 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 பக்குன்னு கிட்டவா. ஆட்டோல போறவன் பக்கத்துல பென்ஸ்ல போறவனை பார்த்து சொல்றான், ஒன்றும் இல்லை, இந்த மைக்கு தான் பென்ஸ்ன்னு வச்சுங்க, நம்மளால அந்த ஷேர் ஆட்டோ தான் இந்த புக்கு இப்படி வந்து நிற்கிது. இவ்வளோதான் கேப் ரெண்டுத்துக்கும். காருக்குள்ளே இருக்கிறவனுக்கு உயிரே இல்லை. குலதெய்வத்தை வேண்டிக்கிறான், முன்னோர்களை வேண்டிக்கிறான், இந்த பையன் எங்கேயாவது பேசிட்டு திருப்பிடக்கூடாதுன்னு. ஆட்டோக்குள்ளே உட்காந்துருக்கிற பென்ஸுக்குள்ள இருக்கிறவங்க இலக்காரமாக பார்க்குறான். ஏண்டா இந்த அவஸ்தை? எல்லாவற்றையும் உங்களுடையது என்று நீங்கள் நினைக்கிற பொழுது எதுவும் உங்களுடையது இல்லாமல் போகிறது. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.